ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கோப உணர்வுலேருந்து எப்படி வெளியே வர்றது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோப உணர்வுனால நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருது. அதாவது நம்மளுடைய உடம்பு பாதிக்கப்படுது. லைக் நமக்கு பிளட் ப்ரெஷர் வருது, அதே மாதிரி இதய பிரச்சனை கூட வருது. இந்த கோபத்தில் இருந்து வெளிவரது எப்படி, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கோபத்திலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பகைவர்களை நம்ம மன்னிக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம், நடிப்போம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் இந்த கோப உணர்விலிருந்து வெளியே வர முடியும். இயேசுபிரான் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 100க்கு 90 முறை நம்மளுடைய பகைவர்களை மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, பகைவர்களை அவங்க மேலே நம்மளால் அன்பு செலுத்த முடியாட்டினா கூட, பகைவர்கள் மேலே யாருமே அன்பு செலுத்த முடியாது. அதனால் அவங்க மேலே நம்மளால் அன்பு செலுத்த முடியாட்டினா கூட நம்ம மேலே நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. நம்ம மேலே நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ஹை பிபி வராது. அதே மாதிரி இதய பிரச்சனை, இந்த மாதிரி வியாதிகள்லாம் வராமல் நம்ம தடுக்க முடியும். இந்த கோபம் நமக்கு எப்பெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக 2 சமயங்களில் வரும். ஒன்று, ஏதாவது ஒரு நபர் வேணும்னே நம்மளை குறை சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னொன்று, உண்மையிலே நம்ம மேலே ஏதாவது ஒரு தவறு இருக்கும், அதனால் அந்த நபர் நம்ம செஞ்ச செயல் மேலே ஒரு குறை சொல்லியிருப்பார். இந்த மாதிரி டைமில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, கோபம் வந்துடும் அந்த நபர் மேலே. இதில் இந்த 2வது சொன்ன பார்த்தீங்களா, வேணும்னே நம்ம மேலே பழி சொன்னவர், முதல் சொன்னவர் வேணும்னே நம்ம மேலே பழி சொன்னவர், அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம அவங்கள்ட்ட விலகி இருக்கணும், அவங்கள மன்னிக்க பழகணும், அவங்கள மறக்க பழகணும். இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோப உணர்வு குறையும். இது நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அந்த மிஸ்டேக்கை கரெக்டாக ஒருத்தர் சுட்டி காட்டியிருப்பார், அவங்க மேலே நம்ம கோபப்படக்கூடாது. நம்ம செஞ்ச தவறை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை திருத்திக்கிடணும். இந்த மாதிரி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கோப உணர்வு நிச்சயமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலத்தில் பகைவர்கள் மேலெல்லாம் நம்மளால் அன்பெல்லாம் செலுத்திட்டு இருக்க முடியாது. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்க முடியும், அவங்கள மறக்க முடியும், அதே மாதிரி அவங்கள மன்னிக்கவும் முடியும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.